ஹலோ நாட்டீஸ், வெல்கம் டு அப்ஸ் நாட்டி வைப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது கடாயில் 2 டீஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிப்போம். ஒரு பிஞ்ச் வந்து ஜீரகம், ஒரே ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிப்போம். இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடியது. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 வாழைக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 6 பல் பூண்டு வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிப்போம். நான் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வாழைக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடையும் சூப்பராக மேட்ச் ஆகும். லெமன் ரைஸ் கூடையும் நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஈஸியாக நம்ம பேச்சுலர்ஸ் கூட இது ட்ரை பண்ணலாம். ரொம்ப மெனக்கடலாம் தேவை கிடையாது. நம்ம கட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் உப்பு அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இதை வறுத்து எடுத்து சாப்பிட்டாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன்லேருந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் சும்மா 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள் ஆட் பண்ணும்போது வாய்வு பிடிக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ரா பனானா வந்து சேராதவங்க கூட இதை சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது. இது வேகிறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் அளவு தான் நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ணனா கொலன்னு ஆகிடும். நான் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அது உங்களோட ஆப்ஷன் தான். இதில் 1/2 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூளும், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கண்டிப்பாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணணும். இதை நல்லா சிம்மில் வச்சு நம்ம வறுத்து எடுத்தோம்னா நம்மளோட வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.